ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ. வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நான் என்ன? உத்தரத்வார மார்கேன பிரவிசந்தி ச ஏ ஹரே தே வைகுண்டமிமம் பிராப்ய மோதந்தாம் நித்ய சூரிவது. இது ஸ்ரீபிரஷ சம்ஹிதையில் வரக்கூடிய மிகவும் விசேஷமான ஸ்லோகம். எம்பெருமானை மார்கழி மாதம் வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று நாம் எம்பெருமானை உத்தர துவாரம், அதாவது வடக்கு வாசல் வழியாக பெருமாளை எழுந்துருள பண்ணி வர வேண்டும் அப்படின்னு ஸ்ரீபிரஷ சம்ஹிதையில சொல்றார். அப்படி வரும்போது பெருமாளோட சேர்ந்து வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் வைகுண்டம் இமம் பிராபிய, அவர்களுக்கும் நான் வைகுண்டத்தை, நான் மிகவும் விசேஷமான லோகம் இது அப்படின்னா வைகுண்டம், அதை பத்தி நாம இன்னொரு வீடியோ பார்க்க போறோம். அந்த வைகுண்டத்துக்கு நான் அவர்களை அழைத்து செல்கிறேன் என்று கூறுகிறார். அதனாலதான் இதுக்கு அந்த ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி, மார்கழி மாதம் வரக்கூடிய சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிற ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசின்னு பேரு. அதுதான் நாம இப்பயும் வைகுண்ட ஏகாதசின்னு மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறோம். இதற்கு முன்பு 10 நாள், பின்பு 10 நாள்னு மிகவும் விசேஷமான உற்சவம் கொண்டாடி கழிக்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம், இதை பற்றின விஷயங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த உற்சவத்தை எப்படி பண்ணணும், இதுல வேற வேற திவ்யதேசங்கள்ல என்னென்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத நாம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். இப்ப நம்ம இந்த வைகுண்ட ஏகாதசிய நம்ம எல்லாரும் அன்னைக்கு எம்பெருமான சேவிச்சு நம்ம எம்பெருமானோடைய சேர்ந்து அன்னைக்கு அந்த வைகுண்ட வாசல் வழியா, வடக்கு வாசல் வழியா வந்து நாமும் வைகுண்டத்தை அடைவோமாக. ஸ்ரீ வைகுண்டபதையே நமஹ.